பிக் பாஸ் சீசன் 9 டே 3 உடைய எபிசோட தான் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல வந்து முழுக்க முழுக்க பார்க்க போறோம். முதல்ல டே 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சபரி அவர்கள் வந்து அந்த தண்ணி டேங்க் பக்கத்துல தூங்காம அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி டே 2லயே ரம்யாவுக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுக்காக தான் மனுஷன் வந்து தூங்காம அங்கேயே வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அதாவது யார் எலிமினேட் ஆக போறாங்க, யார் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருடைய ஒவ்வொரு கண்டஸ்டண்டா எழுந்து போயிட்டு பேசணும். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நிறைய பேர் வந்து திவாகர் அவர்கள் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. சபரி அவர்கள் வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து திவாகர் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து ரொம்ப நாள் இருப்பேன், எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுல ஒரு 60 நாள் கிட்ட நான் இருப்பேன். ஸோ மனுஷன் மக்கள் செல்வாக்கை பத்தி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் வியானா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கவர்ந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து எழுந்தாங்க, பிரவீன் காந்தி அவர்கள் உள்ள இருப்பாரு, இல்ல அவர் தான் வெளியே எலிமினேட் ஆவார் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசி, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆட்டிடியூட் காமிச்சது உண்மையை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பரவாயில்ல பொண்ணு குழந்தை மாதிரி பண்ணுது, குழந்தை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து வீட்டு தலை அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு டாஸ்க் ஒன்று வச்சாரு. அந்த டாஸ்க் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து திருப்பியும் பஞ்சாயத்து, அந்த அதாவது வியானாக்கும் பாருக்கும் பஞ்சாயத்து. வியானா அவர்கள் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல வந்திருக்காங்க. வியானா வந்து பாருக்கு வந்து வேலை செய்றாங்க. என்ன வேலை சொல்றாங்கன்னா, தொடப்பத்தை எடுத்து அவங்க வந்து பெருக்க சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து பாரு அவர்கள் வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய செவுத்துல வந்து தொடப்பத்தை வந்து ஹிட் பண்றாங்க. ஏன்னா நார்மலா வந்து தொடப்பம் வந்து ஈவனா வரதுக்கு அவங்க ஹிட் பண்றாங்க. அந்த சமயத்துல வியானா வந்து பாருவை பத்தி இப்படியெல்லாம் நீங்க ஹிட் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப லக்ஸூரியான ஒரு வாலு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஸோ வாக்குவாதம் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு மேனரிசமா, நீ என்னதான் வேலை வாங்குற இடத்துல இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு பாரு சரியான சண்டை. கடைசியில் பாரு கோச்சிக்கிட்டு, பிக் பாஸ் நான் வேலைலாம் செய்ய முடியாது, இவங்க பேசுற டோனே சரியில்லை, சுபிக்ஷாவும் வியானாவும் பேசுறதே சரி கிடையாது அப்படின்ட்டு பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை செய்யல. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்துன்னு பார்க்கும்போது சுபிக்ஷாக்கும் பாருக்கும் பஞ்சாயத்து. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல நார்மலா நல்லா பேசிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்ததை வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ட்டு கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது பாரு அவர்கள் வந்து திருப்பியும் ஒன்று ஒன்றா கிளப்பி கடைசியில் அவங்களே குழம்பி திருப்பியும் பழைய இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. வேற நடுவில் வேற பிக் பாஸ் பொங்குதே பொங்குதே அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி மீதி இருக்கக்கூடிய கண்டென்டன்ஸ் போயிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்டவ்ல 4 ஸ்டவ் தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லவே இல்லை. அதாவது ஒரு ஸ்டவ்ல வந்து 4 அடுப்பு இருக்கும். அந்த 4 அடுப்புல கண்டென்டன்ஸ் வந்து யாரு ஃபர்ஸ்ட் அந்த 4 அடுப்புல பால் வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு அந்த பால் வந்து பொங்கி எந்த அளவுக்கு வருதோ அது வந்து கீழே சிந்தாம ஆஃப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தான் மார்க் வந்து ஹையா கிடைக்கும். அது போன்ற ஒரு கேம் தான் அது. ஸோ அதை வச்சு தான் வீட்டு தலை போட்டிக்கு வந்து ஆளுங்களை வந்து எடுக்க போறாங்க. சூழ்நிலையில கடைசியா என்ன ஆகுதுன்னா, அதாவது பாருக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அந்த சமயத்துல வந்து கெமிக்கும் திவாகர் அவர்களுக்கும் பயங்கரமான சண்டை. கெமி தேவையில்லாம போயிட்டு திவாகர் கிட்ட, நீ என்ன பத்தி பேசுற, ஏன் என் வயிறை பத்தி பேசுற அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு கான்ட்ரோவர்சி கிளப்ப கெமிக்கும் ஆதிரிக்கும் வாக்குவாதம் ஆயிடும். ஏன் கெமி அந்த இடத்துல கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகும்னா, திவாகர் மற்றும் கமருதீன் இது போன்ற நபர்கள் கூட அங்கே அந்த இடத்துல கிளாஷ் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது பாரு வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ சண்டை இருக்கக்கூடாது சுபிக்ஷாக்கும் பாருக்கும். ஸோ பாரு அவர்கள் வந்து இனிமேல் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ பிக் பாஸ் வந்து இதற்கான பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியில் சுபிக்ஷா பெட்ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுவாங்க. ரம்யா அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க. இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பாரு அவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அஃபண்ட் ஆகவே கூடாது. அந்த இடத்துல வந்து பாரு அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ரீம் போறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இனிமே நண்பர்களே, இதுதான் நேற்றுக்கு டே 3 நடந்த சம்பவங்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.